ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திமுக ஒன்றும் ஒரு சோசியலிஸ்ட் கட்சி கிடையாது. அது பொது வழியில விமர்சனத்தை வைக்கிறாரு மார்க்சிஸ்ட் செயலாளர். அமித்ஷா சொன்னதே அவர் சொல்லிட்டாரு. தேர்தல் அரசியல பார்க்கக்கூடிய ஒரு குறுகிய பார்வை வெளிப்பாடு. போலீஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் தூண்டி விட்டு போயிட்டாருன்னா தூண்டி விடுறதுன்னா எங்களோட சொந்த நல்லதுக்காக தூண்டி விடுறோம். உன் உரிமைக்கு போராடியா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மூச்சுக்கு 300 தடவை திமுகவை முதலாளித்துவ அரசு தான் திமுக. தொழிலாளர் நலனுக்காக போராடுற கம்யூனிஸ்ட் வந்து அவங்களோட ஏன் கூட்டணி வைக்கணும்? எந்த தலைவரும் அப்படி இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஒத்தாலும் சொல்ல முடியுமா? நான் உறுதியா சொல்றேன், எங்க கட்சியுடைய மாநில செயலாளர் பி சண்முகத்தினுடைய கால் தடம் படாத மலை கிராமம் கிடையாது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதுல தள்ளி நிக்குது. எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எங்களுடைய விருப்பம் வேற. நீங்க வந்து பருக்கைகளுக்கு வேறு சாப்பிடலையா, சோற்று பருக்கைகளை கேட்குறீங்க. ஏன் நீங்க சோற்று பருக்கையை வாங்கிக்கலன்னு சொல்லிட்டு நாங்க பெரும் பசிக்காரர்கள். எங்களுக்கு வந்து சோற்றுக்கு உண்டான தேவை. பொது வழியில விமர்சனத்தை வைக்கிறாரு மார்க்சிஸ்ட் செயலாளர். அதுதான் பிரச்சனையாகுது. இங்க வந்து அமித்ஷா சொன்னதே இவர் சொல்லிட்டாரு, வாக்குறுதிகள் நிறைவேற்றல அப்படிங்கறது அமித்ஷா சொல்லிட்டு போன அடுத்த வாரம் இவர் சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் திமுகவுக்கு நெருக்கடியா மாறுது. அது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணியில விஜய் இப்ப சேரல. விஜய் சேர்ந்திருந்தா திமுகவுக்கு பெரிய நெருக்கடியா இருக்கும். தேர்தல் நேரத்தில் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் சொல்றது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துற முயற்சியா பார்க்கப்படுது. இது எப்படி தெரியுமா தோழாது? ஒட்டுமொத்த நடவடிக்கை வெறும் தேர்தல் அரசியல பார்க்கக்கூடிய ஒரு குறுகிய பார்வை வெளிப்பாடு. நான் அடிப்படையில் சொன்னேன், ஆரம்பத்தில் அதிகாரத்தை நோக்கி தான் போக வேண்டியது இல்லை. அது தனி. அதிகாரம் என்பதுனா என்னென்னு இருக்கு, பவர்னா என்ன, பவர் யார் பவர், இதெல்லாம் ஒரு தனி கேள்வி இருக்கு. இப்போ நம்ம கேள்வினா எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து அவங்க உரிமைகளுக்காக கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்க வைக்கணும். அதே மாதிரி சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக, மத அடிப்படையில் பிளவுபடுவதற்காக எல்லாரும் ஒருங்கிணைவது என்பதுதான், ஒருங்கிணைக்க வைப்பதுதான் எங்களுடைய பிரதான இலக்கு. அப்போது ஒரு மாநில அரசு எந்த நாங்கள் நோக்கத்துக்காக நாங்கள் ஆதரவு தெரிவித்தோமோ, ஆதரவு தெரிவித்து தேர்தலை வேலை செய்யுமோ, இது அதை வரவேற்கிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அதோடைய குறைபாடுகளை மக்கள் மத்தியில் பேசுவது என்பது மக்களை போராட தூண்டுறோம், போராடுங்கன்றோம். இப்போ வந்து அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய கெஸ்ட் லெக்சர் போராட்டம் நடத்தினாங்க. எங்கள் மாநில செயலாளர் சண்முகம் போனார். அங்கே போயிட்டு மண்டபத்தில் அடைச்சி வச்சாங்க. ஏன் இப்படி உட்காந்துட்டு ரோட்டில் இறங்கி போராடுங்க, மண்டபத்துக்கு போகாதீங்க, இங்கே இருங்க, முடிவு கிடைக்கிறவங்க போராடுங்க, நான் அவங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அது சொல்லினா அவர் ஒரு வருஷம் முன்னாடியே சொன்னார், நான் கூட தான் பதில் தான். அன்றைக்கி மீடியா யாரும் லைவ் எடுக்கல, போராடினாங்க. அதெல்லாம் நினைப்பான் போலீஸ்காரி, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் தூண்டி விட்டு போயிட்டாருன்னா தூண்டி விடுறது என்ன, எங்களோட சொந்த நல்லதுக்காக தூண்டி விடுறோம். உன் உரிமைக்கு போராடியா? போராடுறதான் மனிதனுடைய இயல்பு. போராட்டத்தை விட்டு அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். எனவே போராடுன்னு சொல்லிட்டு அவங்கள அரசியல்படுத்தணும். அதில் என்ன தப்பு இருக்காது? தூண்டி விடுறதுன்னா எப்படி செய்யக்கூடாதுன்னா, கார்பரேட்டுகளுக்கு கால் கழுவக்கூடாது. அமித்ஷா பேசுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதானியினுடைய விருப்பத்துக்கு எதிராக தமிழ்நாடு போகணும், டாடா பிர்லா விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து திட்டங்களை ஏற்றுக்கொள்ளணும், நீங்கள் சர்வாதிகார அடிப்படையில் இந்த சமூகம் இருக்கணும்னு சொல்லிட்டு அமித்ஷாவோட வாய். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நோக்கம்னா ஜனநாயகம் பலப்படுத்தப்பட வேண்டும், உரிமைகள் கேட்கப்பட வேண்டும். இல்ல, அது வந்து ஒரு இண்டோர்ல பேச வேண்டிய விஷயத்தை பொது வழியில வச்சு இண்டோர்ல பேசினா நீங்களும் பேசி அவங்க அதுக்கு போகுது. மக்கள் போராடுறதுதான் போய் பேச முடியும். திமுக மீதான விமர்சனங்களை ஒரு இண்டோர்ல விமர்சனம் என்ன தப்புன்னு நான் இதுல என்ன சிக்கல்? அது பொது வழியில கூட்டணியை பலப்படுத்தாதா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன பலப்படுது? இது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இது வந்து எப்பவுமே தோழர், இது எப்படி தெரியுமா, இது ஃபியூடல் கான்செப்ட். புருஷன் வீட்டில் வச்சு அடிப்பானுங்க அந்த ஆண்கள் பெண்கள். என்ன எம்மா நம்ம பிரச்சனை வந்து ஊட்ட விட்டு தான விடாதமா, கௌரவம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்த பதில் இது முழுக்க ஃபியூடல் வேல்யூஸ். பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ளே போயிடுச்சு, பஞ்சாயத்தை பண்ணுறான். மக்கள் மதிப்பிடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் மக்கள் தானே அவங்க மதிப்பிடுவாங்க. பரவாயில்லையா, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இந்த கட்சி குரல் கொடுக்குறாங்க. பிஜேபிக்காரன் பண்ணும்போது இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ சரியாக சொல்கிறாங்க. நாங்களும் நாளைக்கு போய் கொடியை பிடிச்சிட்டு போய் கேட்போம், இந்த கூட்டணி கட்சினா ஓட்டு போடுன்னு கேட்போம். மக்கள் என்ன எங்களை எதுவும் கேள்வி கேட்டதில்லை. மக்கள் தானே பிரதமர் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மூச்சுக்கு 300 தடவை திமுகவை முதலாளித்துவ அரசு, பூஷ்வா அரசு அப்படின்லாம் விமர்சிக்கிறாரு. ஆனால் ஏன் அவங்களோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. இந்தியாவே ஒரு முதலாளித்துவ கட்டமைப்புலாம் இருக்குது. அதில் என்ன இருக்குது? முதலாளித்துவ அரசு என்னங்க பிரச்சனை தெரியுமா தோற? நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் டயலாக்ஸ் பாருங்க எவ்வளோ மலினமாக இருக்குது. முதலாளித்துவ அரசு தான் அது. முதலாளித்துவ சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம். நாங்கள் சோசியலிஸ்டுக்காக போராடுறோம். அது நெடிய பாதை. ஒரு முதலாளித்துவ அரசோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் யார் சொன்னா? கொள்கைக்கு நேர்முரணான ஒருத்தவங்க கூட கொள்கை பூஷ்வா அரசு. பூஷ்வா என்பது முதலாளித்துவம் தான். நீங்க வந்து ஒரு முதலாளித்துவ அரசு,
அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசுக்கு எவ்வளோ உரிமை இருக்குது எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் கேரளாவில் கவர்மெண்ட் நடத்துகிறோம். இப்போ பினராயி விஜயன் தலைமையிலான இடது முன்னணி இருக்குது. அந்த அரசாங்கமும் ஒரு மாநில அரசாங்கம், அதுக்கு எவ்வளோ நெருக்கடி இருக்குது. ஒன்றிய அரசாங்கம் இப்போ எங்களுக்கே எவ்வளோ பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலும் கேரளாவில் பண்ண முடியாமல் தடுக்கக்கூடிய வேலையை ஒன்றிய அரசாங்கம் பண்ணுது. நெருக்கடி கொடுக்குறாங்க, பல பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் நடத்துகிறாங்க. இந்த முதலாளித்துவ கட்டமைப்புக்குள்ளே தான் 2 மாநில அரசுகள் செயல்படுது. இடதுசாரி கருத்தியல் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஆட்சியில் நடக்குது. முதலாளித்துவ கருத்தியல் அடிப்படையில் செயல்படக்கூடிய திமுக தலைமையிலான கட்சி ஒரு ஆட்சியில் இருக்குது. இந்த 2 ஆட்சி எந்த எல்லை கூட ஒர்க் பண்ண முடியும்னா இந்த இந்தியா எனக்கூடிய இந்த நாடு இருக்கு இல்லையா, இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ ஒன்றிய அரசாங்கம் அது இந்த கட்டமைப்புக்குள்ள இந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸிக்குள்ள தான் இவங்க ஃபங்க்ஷன் ஆக முடியும். இவங்க ஃபங்க்ஷன் ஆகும் போதுன்னா அந்த முதலாளித்துவ அரசுன்னு சொல்றதுனா தப்பே கிடையாது. நான் முதலாளித்துவ அரசு தான் திமுக, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த முதலாளித்துவ அரசு என்பதை நீங்கள் அதில் உள்ள இருக்கக்கூடிய இந்த இந்தியாவும் முதலாளித்துவ அமைப்பில் தான் இருக்குது. இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, இந்த முதலாளித்துவ கட்டமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய ஜனநாயக வெளி இருக்கு இல்லையா, அதை பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க தான் நம்ம கோரி வைக்கிறோம். அதை பண்ணுங்கன்றோம். பொதுவெளியில் எப்படி பார்க்குறாங்கன்னா, முதலாளிகளுக்காக இருக்கிற அரசுக்கு தொழிலாளர் நலனுக்காக போராடுற கம்யூனிஸ்ட் அவங்களோட ஏன் கூட்டணி வைக்கணும், அவங்கள ஏன் அவங்க பலப்படுத்தணும் அப்படின்னு கேள்வி வைப்பாங்களே. அதான் இப்போ முதலாளிகளுக்கான அரசு என்பதுன்னா ஒட்டுமொத்தமே நம்ம வாழக்கூடிய சகாப்தமே முதலாளித்துவ சகாப்தம் தான். இது முதலாளித்துவ கட்டமைப்பு தான். நீங்கள் இந்த இந்தியா ஒரு முதலாளித்துவ அரசு, நிலப்பிரபுக்கள் அரசு, அந்நிய மூலதனத்துக்கு என்னன்னா இந்த நாட்டினுடைய வளங்களை தாரைவா இருக்கிற அரசு தான். இது ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர், இதில் எந்த மாறுபட்ட காரணம் கிடையாது. நீங்கள் செல்வம் யார்கிட்ட இருக்குது பார்த்தீங்க, எந்த முதலாளிகிட்ட இருக்குது, நிலப்பிரபுக்கிட்ட இருக்குது, எந்த ஜாதிகிட்ட இருக்குது, எல்லாம் பார்த்தோன்னா இந்த கட்டமைப்புக்குள்ளே வந்துடும். இதை பலப்படுத்துகிற வேலை தான் திமுகவுக்கும் இருக்குது. திமுக ஒன்றும் ஒரு சோசியலிஸ்ட் கட்சி கிடையாது, அது திமுகவும் அதுதான் அந்த கட்டமைப்புலாம் இருக்குது. திமுக இந்த ஜனநாயக வெளியில் ஒரு டெமோக்ராட்டிக்காக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஜனநாயக கட்சியாக பார்க்குறோம். திராவிட இயக்கம் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த இயக்கங்களை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அந்த பங்களிப்புலாம் போற்ற தகுந்த பங்களிப்பு. நீங்கள் அதெல்லாம் நம்ம அங்கீகரிக்கிறோம். ஆனால் ஒரு கேரக்டர் பண்ணும்போது ஒரு வரையறுக்கும் போது ஒரு முதலாளித்துவ அரசுன்றோம். என்ன பிரச்சனைனா இந்த நாட்டில் நமக்கு என்ன பிரச்சனை, பாசிசமா பாயாசமா விஜய் சொல்லிட்டா ஈஸியாக போயிடுது. ஒரு முதலாளித்துவ அரசு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இதுவாகுது. ஸோ இது என்னன்னா இந்த சமூகத்தில் இருக்கிற உரையாடல் தான் அது. எனவே அதை சொல்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி சொல்வதனாலே ஒரு முதலாளித்துவ அரசோடு நீங்கள் கூட்டணி நடத்தக்கூடாதுன்றலாம் அப்படி பார்ப்பதே தவறான விஷயம். நாம் முதலாளித்துவ கொள்கைக்கு எதிரான போராட்டங்கள் நடத்துவது வேற, இருக்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் போராட முடியும். லாக்அப் டெத் மரணத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் குமார் இறந்துட்டாரு. அப்போ ஒரு ஃபேக் டெம்ப்ளேட் பரவணுச்சு, நியூஸ் டெம்ப்ளேட். அதில் முதல்வர் மாரடைப்பால் தான் இறந்ததா சொன்னதாக தகவல் வெளியானுச்சு. அந்த தகவல் செய்தியாளர் சந்திப்பில் மாநில செயலர் சண்முகம் அப்படி சொல்லியிருந்தா அது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொன்னார். அந்த தகவல் உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாமலே திமுக மீது இவ்வளோ கோபத்தில் இருக்காரு, வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலாம் திமுக விமர்சிக்க தயாராக இருக்காரு அப்படின்னு திமுகவை சேர்ந்த பலரும் அவர் கருத்து சொன்னப்போ எதிர்கருத்து வெளியிட்டிருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னன்னா இப்போ அந்த எங்கே நடந்துன்னு நம்ம பார்க்கணும். அவர் சென்னையில் பழங்குடி மக்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை அவர் வாழ்த்தி பேச போகிறாரு. அந்த போராட்டத்தில் பேசுகிறாரு, அவங்களுடைய கோரிக்கைகளை பேசுகிறார். அப்போ செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் இப்படி கேள்வி கேட்குறது அப்படின்னு அப்படி சொல்லியிருந்தாலும் தப்பு தான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு ஒன்றுன்னா அதுக்கப்புறம் வந்தோடனே நிருபர்களும் மற்றவங்க சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னே அவருடைய அதிகாரப்பூர்வமாக சமூக வலைதள பக்கத்துலேயும் அவர் விளக்கம் கொடுத்தார். இது மாதிரி செய்தியாளர் கேட்டாங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்தோன்னு சொல்லிட்டு இதை என்னன்னா திமுக தலைமையோ அதோட தலைவரோ யாரும் தப்பாவே பார்க்கல. ஏன்னா கேட்டாங்க, சொல்லிட்டாங்க, முடிஞ்சு. எங்கேயாச்சும் வாய்ப்பு கிடைக்குமா, கிடைச்சா பேசுறாங்கன்றத டோன் டெவலப் செட் பண்றான் தெரியுமா. இந்த குரூப்புக்கு என்ன பிரச்சனை, எப்படியா திமுக அணியில ஒரு இடைவெளி வராதா, இது ஒரு பிரேக் ஆகாதா, எப்படா உடையங்கடா எப்படா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அப்பதானே அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களுக்கு தேவைப்படுன்றதுக்காக ஒரு கூட்டம் அது ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சண்முகம் தோழர் மற்ற பிரச்சாரங்களில் இப்போ நாங்கள்லாம் பக்கலன்னு பேசும்போது கேட்டிருக்கோம். பாஜக எதிர்ப்பு பிரச்சாரத்தெல்லாம் வலுவாக பேசும்போது ஒத்த வார்த்தை பேசல. அங்கே பழங்குடி பிரச்சனை மக்களோட பிரச்சனை பேசுகிறாரு. எந்த அளவுக்கு வனச்சட்டத்தினுடைய முக்கியத்துவம் அது எப்படி இங்கே இதுவாகலன்னு சொல்லிட்டு போது விலாவாரியாக பேசுகிறாரு. அதை ஊடகங்கள் லைவ் காமிக்கவே இல்லை. அப்போ என்ன நோக்கம் என்னன்னா, என்ன அர்த்தம் என்னன்னா, இவரிடமிருந்து ஒரு வார்த்தையை வாங்கி இவர் மட்டும்தான் திமுக எதிர்ப்பை பேசுகிறாரு, எனவே இவர் திமுகவுக்கு எதிராக செயல்படுறாரு, எனவே இந்த அணி இது பிரிஞ்சிடும் இருக்காங்க. இது சிலரோட அஜெண்டாக்களுக்கு செய்யக்கூடிய அவங்களுடைய திருவள்ளுவர் எழுதியிருப்பாரு. 10 பேர் பொழிப்புரை எழுதுவாங்க. பொழிப்புரை எழுதுற வச்சுலாம் திருக்குறளை மதிப்பிட முடியாது இல்லைங்களா.
அப்போ திருக்குறள் என்னன்றது அந்த மாதிரி கலைஞரை சொல்றீங்களோ? நான் கலைஞரை சொல்ல, நிறைய பேர் பொழிப்புரை எழுதுகிறாங்க, கலைஞரும் எழுதியிருக்காரு, நல்லா தான் எழுதியிருக்காரு அவர். ஆனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன சொல்கிறோன்னா, சண்முகம் பேசுவது இந்த டோன் என்பது அது வந்து மக்கள் எங்கள் கட்சி கருத்தை எங்கள் தலைவர் பேசுகிறார். எங்கள் கட்சியில் நாங்கள் சொல்லுவோம், இதை இந்த அடிப்படையில் மாநில தலைவர்கள் பேச வேண்டும் என்பது நாங்கள் முடிவு எடுக்கிறோம். கட்சி முடிவு எடுக்கிற விஷயத்தை எங்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து அதை வந்து வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்துவதில் எந்த விதமான சுய வெறுப்புகள்லாம் கிடையாது. ஒரே ஒரு விருப்பம் என்னன்னா, மக்கள் நலன்தான், இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படணுன்றது தான், அது நோக்கி செயல்படதான். அதுதான் அவர் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இவங்க நான் கேட்குற சண்முகத்தை பற்றி நீங்கள் எவ்வளோ மீடியாஸ் பேச வேண்டிய தெரியுமா? வாச்சாத்திலிருந்து பல விஷயத்தை வாச்சாத்தி இப்போ அவர் படிக்கும் போது வந்து என்னன்னா, இந்த எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்க தலைவர் அவர். நீங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த அவர் வந்து படித்து இந்திய மாணவர் சங்கத்துடைய மாநில செயலாளராக போராடி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட மாணவர் இயக்கத்தில் ஒரு பெரிய முக்கியமான பங்களிப்பு அளித்தவர். அதற்கு பிறகு ஒரு என்னன்னா மலைவாழ் சங்கத்தினுடைய பழங்குடி மக்களுக்காக, அதுக்கப்புறம் விவசாய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார். கிட்டத்தட்ட அவர் கால் படாத மலையே கிடையாதுங்க, கிராமமே கிடையாதுங்க தமிழ்நாட்டில். எந்த தலைவரும் அப்படி இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஒத்தாள் சொல்ல முடியுமா? நான் உறுதியாக சொல்கிறேன், எங்கள் கட்சியுடைய மாநில செயலாளர் பி சண்முகத்தினுடைய கால் தடம் படாத மலை கிராமம் கிடையாது. எல்லாத்துலையும் ஏறி இறங்கியிருக்காப்புல, அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய ஒரு பேராற்றல் கொண்ட ஆளை தான் நாங்கள் வந்து எங்கள் கட்சியுடைய மாநில செயலாளராக வச்சுருக்கிறோம். அப்போ அவர் டோனை வந்து என்னென்னா எப்படி உரையாட நகர்த்தணும் என்பது வந்து என்னென்னா அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோஷம் இப்போ தமிழகத்தில் வலுத்துக்கிட்டே வருது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதுலேருந்து தள்ளி நிற்குது, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு எங்கே வேணான்னு சொன்னோம், நாங்கள் அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்னு. இல்லை இந்த எங்களுக்கு ஆட்சியே இந்த இந்திய நாட்டில் ஒரு மக்கள் ஜனநாயக அரசு அமைக்க வேண்டியதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டோட விருப்பம். அதுக்காக தான் கட்சி திட்டம் வச்சிருக்கு. அந்த நாட்டில் வந்து ஒரு ஜனநாயக அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற அதிகாரமும் நாங்க சொல்ற அதிகாரம் அதை சொல்றோம். இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக புரட்சி வெடிக்கின்றதுக்காக நாங்க பண்றோம். அந்த ஜனநாயக புரட்சிக்காக வந்து என்னன்னா, அது என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபியூடல் வேல்யூஸ், சாதி ஒடுக்குமுறை, ஆணாதிக்க சிந்தனை, பிற்போக்கு கருத்தியல், இப்படியான பழமைவாத செயல்பாடுகள் இதெல்லாம் அழித்தொழிக்கப்பட்டு ஒரு ஜனநாயக அரசாக, மக்கள் ஜனநாயக அரசாக இந்தியா மலர வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய வெளிப்பாடு, விருப்பம். அதற்காக தான் உழைக்கிறோம். சில இடங்களில் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாநில அரசுகளை நாங்களே இப்போ மேற்கு வங்கத்தில், திரிபுராவில், கேரளாவில் அது தேர்தலில் போட்டியிட்டு எங்களுக்கு வரும்போது நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றிய அரசில் வந்து ஆட்சியில் அதிகாரத்தினும் போது சில இடத்துல நாங்கள் வேணான்னு சொல்லியும் இருக்கிறோம். மாநில அரசு வரும்போது இப்போது என்னென்னா எங்களுடைய எல்லை வந்து எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும், எங்கள் பலம் எவ்வளோன்னு தெரியும். அப்போ நம்ம வந்து ஒரு ஷேரிங்கு போகக்கூடிய இடம் இதுவா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு அதுக்கான ஒரு சூழல் இருக்கா இல்லையான்றது தான் கேள்வி. அதனால வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா எங்களுடைய விருப்பம் வேறு. நீங்கள் வந்து பருக்கைகளுக்கு வேறு சாப்பிடலையா, சோற்று பருக்கைகளை கேட்குறீங்க, ஏன் நீங்கள் சோற்று பருக்கையை வாங்கிக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் பெரும் பசிக்காரர்கள். எங்களுக்கு வந்து சோற்றுக்கு உண்டான் தான் தேவை. அந்த சோத்துக்கு உண்டான் வேணும்னா எனக்கு வேணும்னா என் வர்க்கம் அதுக்கு விரும்பப்படணும், என் உழைக்கும் வர்க்கம் அதுக்கு தயாராகணும். அந்த தயார்படுத்துகிற வேலையில் தான் நாங்கள் இருக்கோம். அப்புறம் இன்னொரு ஹேசியம் பேசப்பட்டு வருது, விஜய் தன் தலைமையில் தான் கூட்டணின்னு அறிவிச்சிட்டாரு, கம்யூனிஸ்ட் திமுகவோட அதிருப்தியில் இருக்குது, அடுத்து அங்கே போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் பொது வெளியில் வைக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? சரி, பொது வெளியில் யார் வைக்கிறா? நான் இந்த பாருங்கள், ஒரு 5 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், 10 பேர் விரல விட்டு அணிடலாம். இவங்கெல்லாம் முடிவு பண்ணுவாங்க டிவியில் உட்காந்து, இந்த ஜாதிகாரன் இவனுக்கு போட்டுருவான், இந்த தெருவில் இருக்கிறவன் இங்கே வந்துடுவான், இந்த மண்டலம் அந்த பக்கம் போயிடும், இப்படின்னு ஜோசியம் சொல்லுவான் தெரியுமா? கிளி ஜோசின்னு சொல்கிற மாதிரி உட்காந்துனா டிவியில் உட்காந்து இவங்கெல்லாம் அரசியல் நோக்கர்கள் என இந்த ஜோசின்னு சொல்கிற கூட்டம் அது. அந்த கூட்டத்தோட பேச்செல்லாம் நம்ம வந்து பெருசாக ஏன்னா அவங்களாம் காசு வேணும், அதுக்காக கூட்டம் பேசுகிறாங்க. பொலிட்டிக்கல் கிரிட்டிக் வேறு. ஒரு பொலிட்டிக்கலாக கிரிட்டிக் பண்ணுறதுன்னா சமூகத்தையும் எஜுகேட் பண்ணணும், புதிய தாட்ஸ் விவாதத்துக்கு உள்ளதுக்கணும். இவங்க அந்த இடத்துல நடக்கலை, நம்ம இது வேறு இடத்துல நடக்குது. எனவே என்னென்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய கட்சி அகில இந்திய மாநாடு நடக்குது, அதில் வந்து நாங்கள் ஒரு அரசியல் தீர்மானம் நிறைவேற்றுறோம். எங்களுடைய பிரதான பணிகள் என்னன்னு சொல்லிட்டு அந்த பணிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுடைய செயல்பாடு என்பது அமையும். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஜய் கட்சியோட செயல்பாடுகள் வந்து என்னென்னா இன்னும் தெருவுக்கே வரல. அவர் முழுக்க வந்து இன்டோர் ஷூட்டிங்கில் இருந்துட்டு கூட இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு வழக்கு இது எல்லாமே வந்து என்னென்னா பதவி டைரெக்டாக சிஎம் சீட்டு தான் அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி அவங்க வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயம் அவங்க கட்சி, அது அவங்க விருப்பம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆர்எஸ்எஸ், பிஜேபி இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய அபாயம். நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல, இப்போ நம்ம 5 மாநில தேர்தல் அடுத்த வருஷம் நடக்க போகுது. அதில் வந்து 5 மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், இது நம்ம பாண்டிச்சேரி, பீகார் இப்போ வந்துடும். நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷனில் அஸ்ஸாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க.
இஸ்லாமிய வெறுப்பு வலுவாக ஊட்டப்பட்டு மக்களை கூட்டு போய் பார்டரில் போய் விட்டு வரான். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஆங்கில ஃப்ரண்ட்லைன் நாளிதழில் நம்ம சென்னை சேர்ந்து ஒரு நிருபர் தான், ஒரு பெண் நிருபர் எழுதியிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் அஸ்ஸாம் ஒரு காலத்தில் வந்து இடதுசாரிகள் வலுவாக இருந்த ஒரு மாநிலம், ஜனநாயக சக்தியில் வலுவாக இருந்த ஒரு இடம். அங்கே வந்துன்னு சொன்னால் மக்களை வந்து மத அடிப்படையில் பிளவுபடுத்தி அதை வந்து மக்களுடைய மனசில் ஊற வச்சிட்டோம். அந்த அளவுக்கு கலவரம் இன்றைக்கி வந்து அஸ்ஸாமில் நடந்து கொண்டு கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்படிப்பட்ட நெருக்கடி இருக்கும்போது இந்த தேசம் வந்து எந்த பாதையில் போக வேண்டும் என்பது குறித்து எங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்குது. எனவே தேர்தலில் வந்து என்னென்னா அந்த பொறுப்போடு தான் கம்யூனிஸ்ட் கட்சி அணுகும். கூட்டணியில் அதிக தொகுதி கேட்போன்னு சொல்லியிருக்கீங்க, அது எப்படி இருக்கும்? எத்தனை தொகுதி கேட்பீங்க? கடந்த முறை 6 தொகுதியில் போட்டுக்கிட்டீங்க, இப்போ இந்த முறைங்கிறது அது என்னவாக இருக்கும்? இதில் நம்ம தேர்தல் நேரத்தில் நம்மளோட கட்சியினுடைய மாநில தலைமை என்னென்னா அது இப்போது விவாதிப்பாங்க. நம்முடைய கட்சியுடைய மாநில தலைமை வந்து செயற்குழு மாநில குழுக்கும் அவங்க விவாதிப்பாங்க. அது சில நேரத்தில் என்ன ஒரு குழு கூட நம்ம போடுவாங்க. அவங்க பார்ட்டியில் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை போய் அவங்க விவாதிக்கக்கூடிய இடமா இருக்கும். ஸோ எலெக்ஷன் டைம் அது ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ். அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் திமுகவை மிக கடுமையாக விமர்சிக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் அந்த அளவுக்குலாம் இல்லை, சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அதுக்கு பதில் தெரியல. ரொம்ப நன்றி. நிறைய கேள்விகளுக்கு நிதானமாகவும் ஆழமாகவும் பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.